வணக்கம். நான் புவனா, உங்கள் அம்மாச்சி. அம்மாச்சி கதைகள் சொல்ல வந்துட்டேன். இன்றைக்கி என்ன கதைங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூதம் கதையும் சொல்லியிருக்கேன், அனிமல் கதையும் சொல்லியிருக்கேன் இல்லையா. இன்றைக்கும் ஒரு பேர்டு பற்றின கதையை நம்ம இப்போ கேட்கலாம். பேர்டுன்னா பறவை. பறவை பற்றின கதையை கேட்கலாம். ஒரு காட்டில் நிறைய மரம், அப்படியே பச்சை பச்சை பச்சேர்ன்ட்டு. ஏன்னா அது இப்போ நமக்கு மழை பெஞ்சிகிட்ருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரியான ஒரு மழை காலங்கிறதுனால காடு அப்படியே நல்ல பச்சை பச்சேர்னு நிறைய தண்ணி கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் பசுமையாக இருக்கும் இல்லையா, க்ரீனிஷாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி காடு வந்து அப்படியே க்ரீனிஷாக அழகாக நிறைய செடிங்க, மரங்கள், இலைகள் எல்லாம் அப்படியே காட்டையே அடர்த்தியாக அப்படியே திக்காக அப்படியே காடை வந்து அடைச்சி இருக்குது. அதில் வந்து ஒரு மரத்தில் வந்து ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு. குருவி கூடு எப்படி கட்டும் அப்படின்னா, அங்கங்கே போய் அந்த ஸ்ட்ரிங்கு அதெல்லாம் குச்சி கிச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு சொந்தமாக அதுங்களே கூடு கட்டி முட்டையிட்டு அது குஞ்சு பொரித்தோன்னே அது வந்து இறை தேடி தானே சாப்பாடு தேடி வெளியில் போய் எடுத்துகிட்டு வந்து அந்த குஞ்சுங்களுக்கெல்லாம் ஃபீட் பண்ணும் இல்லையா. அது அந்த மாதிரி கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்னாச்சு, ஒரு குருவி வந்து ஒரு மரத்தில் கூடு கட்டி இருக்குங்கும் பொழுது அந்த குருவி வந்து அது முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு வெளியில் வந்திருக்கு. இப்போ இந்த குருவி போய் வெளியில் போய் இறை தேடிட்டு வந்து அதுக்கு ஃபீட் பண்ணும். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த குருவி வந்து அந்த கூட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இப்படி யோசனை பண்ணிகிட்ருக்கு. அது வந்து அந்த கூடு கட்டியிருக்க மரம் இருக்குது இல்லையா, அதை பார்த்து சொல்லுது, ஏ மரமே, நீ வந்து உனக்கு வந்து ஒரு மூமெண்ட்ஸும் இல்லை, நீ ஒரே இடத்துல அப்படியே இருக்கிற, உன்னால் ஒரு உபயோகமும் கிடையாது. நான் பாரு வெளியிலெல்லாம் போய் சுற்றி அலைஞ்சி திரிஞ்சு கொண்டு வந்து கூடை கட்டி நான் குஞ்சு முட்டையிட்டு குஞ்சு பொரித்து எல்லாம் பண்ணுறேன். உனக்கு ஒரு வேலையும் கிடையாது, நீ பாட்டுக்கும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி இந்த குருவி வந்து சொல்லுது. உடனே மரம் வந்து பேசாமல் இருக்கு. அப்போ உடனே இந்த குருவி சொல்லுது, பற்றியா நான் சொல்கிறதுக்கு உனக்கு பதில் கூட சொல்ல முடியல பாரு, நீ இப்படியே நின்றுக்கிட்டு இருக்க. என்ன எப்போயாவது காற்றடிச்சா மட்டும்தான் அப்படி லேசாக ஆடுற, இலையெல்லாம் அப்படியே ஆட்டி காட்டுற, அவ்வளோதான். மற்றபடி உனக்கு உன்னால் ஒரு உபயோகமும் கிடையாது. ஆனால் என்னால் தான் உனக்கு பெருமையே. நான் வந்து இதில் கூடு கட்டியிருக்கிறதுனால தான் உனக்கு பெருமையே. பாரு குருவி பாரு, இந்த மரத்தில் கூடு கட்டியிருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி வந்து என்னால் தான் உனக்கு பெருமையை தவிர உன்னால் எனக்கு ஒரு யூஸும் கிடையாது, ஒரு உபயோகமும் கிடையாது, வேஸ்ட்டு தான் நீனு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்குது. என்னாச்சு, மழைக்காலெல்லாம் முடிஞ்சிடுது, சம்மர் வரப்போகுது. சம்மர்னால் ஸ்ப்ரிங்கு வரப்போகுது. ஸ்ப்ரிங் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், மரத்தில் இருக்க இலையெல்லாம் டடன்னு அப்படியே கீழே கொட்டும், காஞ்சி போய் இல்லையா. ஏன்னா சம்மர் வரத்துக்கு முன்னாடி தான் ஸ்ப்ரிங் வருது இல்லையா. அப்போ அது என்ன காலம்னு தமிழில் சொல்லுவாங்கன்னா இலை உதிர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இலையெல்லாம் கீழே உதிர்ந்து கொட்டிடும் அப்படிங்கிறதுனால தான் இது இலை உதிர் காலம் அப்படின்னு சொல்கிறது. அந்த இலை உதிர் காலம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த மரத்தில் இருக்க இலை அத்தனையும் காஞ்சி போய் அப்படியே கொட்டிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா வெறும் பிரான்ச்சஸ், கிளைகள் இருக்கு இல்லையா, அதுவும் அதில் அப்படியே குச்சி குச்சியாக அந்த ஸ்டிங் அதெல்லாமும் அப்படியே குச்சி இல்லாமல் சின்ன சின்ன குச்சியாக அப்படியே நின்றுக்கிட்டு இந்த மரம் வந்து மொட்டையாக அப்படியே நல்ல ஃப்ரீயாக சன்லைட்டெல்லாம் உள்ளே வர மாதிரி அப்படியே இருக்குது அந்த மரம். இது மாதிரி காட்டில் இருக்க மரங்கள் எல்லாமே அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இலையை உதுத்து விட்டுருதுங்க, தானாகவே அது உளுந்துருது. பார்த்தா எல்லா மரமும் அந்த க்ரீனிஷாக இருந்த அந்த பச்சையெல்லாம் போய் மொட்டையாக அங்கங்கே கிளையாக அப்படியே நின்றுட்டுருக்கு அந்த மரங்கள் எல்லாம். அப்போ வந்து ஒரு நாள் என்னாச்சு, இந்த குருவி வந்து இறை தேடி போயிட்டுருக்கு. வெளியில் போயிட்டு திரும்பி வந்து பார்க்குது. பார்த்தா அதனுடைய கூடு இருந்த இடமே தெரியல. சின்ன சின்ன குஞ்சு எல்லாம் கீழே விழுந்து அப்படியே ரத்தகமாக கீழே கிடக்குது. அப்படியே அதுங்க சிலது கிடக்கு, சிலது காணும் குஞ்சுங்களெல்லாம். உடனே இந்த குருவி பார்க்குது, ஆஹா என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு பூனை அப்போ தான் ஒரு குஞ்சை பிடிச்சி கவ்விக்கிட்டு அந்தாண்ட ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா குருவி பெரிய குருவிலாம் வந்துடுச்சு கொத்திட போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அது ஓடிட்டுருக்கு.
அப்போ தான் இந்த குருவி நினைக்குது, ஆஹா பூனை வந்து நம்ம குஞ்சு எல்லாம் கடித்து தின்னு இருக்கு மரத்து மேலே ஏறி, கூட்டையும் கீழே தள்ளி விட்டுருச்சு, தள்ளி விட்டு மிச்ச மீதியும் தின்னுட்டு இருந்திருக்கு. நல்ல காலம் நம்ம வந்த தொட்டு 1 2 பழச்சிச்சான்னு பார்த்தா அதுங்களும் செத்துல கிடக்குதுங்க அப்படின்னுட்டு உடனே இது ஓன்னு அழுவுது. அழுதுகிட்டே அது அப்போ தான் உணருது. என்னப்பா உணர்றதுன்னா என்ன, ரியலைஸ் பண்ணுது. என்ன, இவ்வளோ நாள் மரத்தில் இலையெல்லாம் நிறைய இருந்ததுனால அந்த பூனைக்கு மரத்தில் கூடு இருக்கிறது கண்ணுக்கு தெரியல, ஏன்னா இலையெல்லாம் மறைச்சி இருந்துச்சு. இப்போ எல்லா இலையும் கொட்டி போய் வெறும் மரம் மட்டும் இருந்தோன்னே அந்த பிரான்ச், அந்த கிளையில் கூடு கட்டியிருந்தது அந்த பூனைக்கு கீழேருந்து பார்க்குறதுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால் அது கிட்டுன்னு மரத்து மேலே ஏறி அந்த கூட்டை கீழே தள்ளி அந்த குஞ்சுங்களெல்லாம் கடித்து சாப்பிட்டுடுச்சு அது. அப்போ தான் அந்த குருவி நினச்சிக்குது, ஆஹா உன்னால் எனக்கு உபயோகமே இல்லைன்னு நான் கர்வப்பட்டு உன்னை திட்டுனேன், ஆனால் பார்த்தா நீ தான் என்னுடைய குடும்பத்தையே காப்பாற்றியிருக்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. நான் உன் அருமையை தெரியாமல் நான் பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிரு, அதுக்கு கடவுள் பாரு எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு அப்படின்னோடனே மரம் உடனே காற்றுல இப்படி ஆடுது அந்த கிளையெல்லாம். அப்போ உடனே வந்து இந்த குருவி நினச்சிக்குது, சரி மறுபடியும் அடுத்த இது வந்து மழை வந்து மரமெல்லாம் வளர்ந்து இதாகும்போது தான், இலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பாதுகாப்புங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். உன்னால் உன்னுடைய பெருமையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. அதனால் யாராலையும் உபயோகம் இல்லைன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி இழிவாக, அதாவது ரொம்ப அவங்கள திட்டி பேசக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இந்த கதையிலேருந்து தெரியுது இல்லையா? சரி, இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.